அதாவது நான் ஒரு பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து irregular at Magic High Schoolன்ற சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலே வேற லெவல்ல போகும். அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயத்தை வேற நான் சொல்லிருப்பேன். கடைசியா எல்லாரும் பொறுமையா பார்த்துட்டு போங்க. கூடவே பிடிச்சவங்க எல்லாரும் கமெண்ட்ல லைக் அமைச்சு போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, நம்ம கதைக்குள்ள போலாமா? ஹீரோவோ இப்போ ஒரு முக்கியமான கம்பெனிக்கு தன்னோட தங்கச்சியை கூட்டு வந்துருக்கான். அப்ப அந்த இடத்துல அவனு உள்ள போக அங்க வேலை செய்யற ரிசர்ச்சர்ஸ் எல்லாருமே யங் மாஸ்டர் வந்திருக்காரு பாருங்க. வெல்கம் பேக் யங் மாஸ்டர். சாரி என்ன மன்னிச்சிடுங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிதா. சரி, இந்த இடத்தோட சீஃபான விஷயம் எங்க? யங் மாஸ்டர், நான் எங்க தான் இருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க சீஃப், உங்க வேலையை என்ன கெடுத்து என்ன மன்னிச்சிடுங்க. இல்லையே, முக்கியமான விஷயம் நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கான காரணம் என்னவோ நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க எனக்கு எப்படி தசரோ சில்வ அந்த கன் ரெடி பண்ணி கொடுத்தீங்க, அதே போலதான் இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு கொடுக்க போறேன். சரி சரி, என்ன ரொம்ப ஆர்வமாக்காதீங்க. எனக்கு நீங்க வந்ததுக்கான விஷயத்த சொல்லுங்க. சரி விஷயமா, இந்த புரோட்டோடைப் பாக்குறீங்களா அப்படின்னு அவன் திறந்து காமிக்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இது ஃபிளையிங் டிவைஸ் தானே? ஆமா, இதை உங்களோட ரிசர்ச்சர்ஸ் எல்லாருமே ரிசர்ச் பண்ணி எனக்கு சரியான ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதுக்கான கிராவிட்டி கண்ட்ரோல் டைப் எல்லா மேஜிக்குமே நான் தரவ செக் பண்ணி இதெல்லாம் பொருத்தி வச்சிருக்கேன். சரி டெட்சு, நம்மகிட்ட எத்தனை T7 மாடல்ஸ் இருக்காங்க? மொத்தமா 10 பேர் சார். அப்ப ஏன்டா இடியட் வெயிட் பண்ணிக்கிறா? போடா, அவங்க எல்லாம் ரெடி பண்ண சொல்றான். இது ஒரு ஸ்பையிங் ஸ்பெல்ல இப்ப நம்ம சோதிக்க போறோம். இது உண்மையிலே வரலாற்றுல ஒரு முக்கியமான நாள். இதை நீங்க கலந்து பெருமை கொள்ளணும். அதனால சுறுசுறுப்பா வேலை செய்யுங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட் அவன் ஸ்டார்ட் பண்ண எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா பறக்குறாங்க சார். எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கு. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா மேல வராங்க. சுவாசம் எல்லாமே கரெக்டா இருக்கு. என்னால உணர முடியுது. இப்ப ஜீரோ கிராவிட்டியில தான் இருக்கேன். என்னால அசைய முடியுது. எந்த விதமான சைட் எஃபெக்டும் எனக்கு தெரியல. உடம்புல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. என்னமோ முன்னோக்கி போடா. உண்மையிலேயே அவன் முன்னோக்கி போறான். அவன் பறக்கறான். எல்லாருமே வாயடிச்சு போய் பாக்குறாங்க. மாஸ்டர், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல கண்டிப்பா நான் பறந்து இருக்க. இப்ப என்னாலே நம்ப முடியல. இது அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு. அதுக்கப்புறம் மத்த எல்லா எக்ஸ்பெரிமெண்ட் மாடல்ஸும் இதை ட்ரை பண்ணி பார்க்க அவங்களும் பறக்குறாங்க. அவங்களும் ஒரே ரிசல்ட்டை சொல்ல அதுக்கப்புறம் எல்லாரும் ஹீரோவை கூப்பிட்டு பாராட்டுறாங்க. ஆனா என்ன விஷயம்னா, எக்ஸ்பெரிமெண்ட்ல இப்ப கடைசி எல்லாரும் வந்து கீழே உட்காந்துறானுங்க. என்னடா இதுக்கு சோர்ந்து போறீங்க? மேலதான்டா பறந்து நீங்க இதுக்கேவா அப்படின்னு சொல்ல. ஆனா இதோட சைடு எஃபெக்ட் தான் லைட்டா இந்த மூச்சு வாங்குறது. இந்த பறக்கிற விஷயம்ன்றது முக்கியமா மூளைக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அதனாலதான் இவங்களால சரியா மூச்சு விட முடியாம இப்போ மூச்சு வாங்குறாங்க. சரி யங் மாஸ்டர், இதை என்கிட்ட ஒப்படைங்க. இதுக்கப்புறம் நான் இதை டெவலப் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த இருந்து கிளம்புங்க. உங்களோட வேலை பாருங்க. ஆக்சுவலி நான் உங்ககிட்ட இருந்து நிறையவே எதிர்பார்க்கலாம். அதனால நல்லா பண்ணிடுப்பா சீஃப், கண்டிப்பா உங்களுக்காக பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, இதுக்கப்புறம் ஹீரோவும் அவனோட தங்கச்சி கூட்டு வெளியே வரேன். அவனுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஆட்கள் வராங்க. பக்கத்துல இந்த பட்லர் மாதிரி ஒருத்தனும், வாவ் மிஸ் மியூகி, நீங்க சடனா இந்த இடத்துக்கு எதுக்காக வந்திருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம்ல மிஸ்டர் ஓகி. அப்புறம் அப்பா உங்களையும் தான். ஆமா மிஸ்டர் ஓகி, இந்த இடத்துல நான் மட்டும் கிடையாது, உங்களுக்கு தெரியும்ல. ஆனா என்ன மன்னிச்சிருங்க, நான் யொட்சுபா ஃபேமிலி பட்லர். அந்த முறையில உங்களுடைய அப்பாவுக்கு நான் ஒரு பாடி கார்டா தான் நான் வந்திருக்கேன். அதனால உங்களை மாதிரியான முக்கியமான ஆட்களை தவிர நான் வேற யாரையும் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இவன் என்னோட அண்ணன். ஆனா என்ன மன்னிச்சிருங்க, நீங்க இந்த மாதிரி சொல்றதுனால நான் ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா யொட்சுபாவோட அடுத்த சக்சஸரா நீங்க தான் இருக்க போறீங்க. ஹீரோவும், மிஸ்டர் யோகி, என்ன இருந்தாலும் நீங்க என்கிட்ட டேரக்டாவே சொல்லிடலாமே, ஒன்னுத்துக்கும் தகுதி இல்ல ஒண்ணு. அதுக்கு எதுக்கு அவகிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிறீங்க? நான் இன்னொரு முறை உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். வந்தமா பட்லர் வேலையை பாத்தீங்களா, கம்முன்னு போயிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாம இவ தான் அடுத்த சக்சஸரா இப்பயே சொல்றீங்களா, அதுக்காக அவளை கட்டாயப்படுத்ததான் அதை பண்ண போறீங்க. ஆனா ஒரு விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்க. என்னோட ஆண்ட் தான் ஆல்ரெடி சக்சஸர்ன்ற ஒரு டைட்டில் அவங்கள வச்சுருக்காங்க. இப்படி எல்லாம் பேசினா மட்டும் நான் உன்னை சொல்லுவேன் நினைச்சியாடா? அப்புறமா மரியாதை கெடுத்துவேன் அப்படின்னு இவங்க பேச வந்துட்டு மியூகியும் பார்த்து ரொம்ப கடுப்பாறாங்க. அவனும் பயப்படல, நம்ம ஹீரோவோ தடுக்கிறான் வேணான்னு. நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னோட மதர் பேரு மியா ஷிபா, இவ என்னோட தங்கச்சி. நான் யொட்சுபா ஃபேமிலியில ஒரு ஆள் தான். அப்ப பிளாஷ்பேக்ல மியூகியும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்கி பழுவேன். ஹீரோவும் அவரை பார்த்து கத்திட்டே இருக்கான். திடீர்னு அவங்க அப்பாவும், தட்சியா இது போதும், உங்க அம்மாவை பத்தி இல்லாத போல அதெல்லாம் சொல்லி இருக்காதான், அது எனக்கு தான் மனசுக்கு வலிக்குது. அதுக்கப்புறம் அவனு கிளம்ப, ஒரு நிமிஷம் தட்சியா, அப்பா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இது ஒண்ணும் உங்களோட தப்பு கிடையாது. ஆனா அதுக்காக நான் ஒன்னும் அம்மாவை வெறுக்கல, நல்லாவே புரியுதுடா. இது மனசுக்குமான போராட்டம், ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஷீபாவும் ஸ்கூலுக்கு வர அந்த இடத்துல கிளாஸ்ல பசங்க எல்லாருமே, ஷீபா வாழ்த்துக்கள்ரா, நீ ஒரு இன்ஜினியர் ஆயிட்ட நம்ம கிளாஸ்ல இருந்து. அது மட்டும் இல்லாம உனக்கான இன்ஜினியரிங் செரிமோனி வேற நடக்க போது தயாரா. அதுக்கப்புறம் அந்த செரிமோனி நடக்கிற இடத்த காமிக்க இப்ப அந்த 9th ஸ்கூல் காம்படிஷன்ல கலந்துக்க போற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாம கூடவே அவங்களுக்கான தனிப்பட்ட முறையில இன்ஜினியர்ஸையும் இந்த இடத்துல சேர்த்து வச்சிருக்கோம். அதன் வகையில ஒவ்வொருத்தரும் நாங்க அறிமுகப்படுத்த போறோம். அவங்களுக்கான நாங்க பேட்ஜஸையும் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மியூகியும் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில பேட்ஜஸ் போடுறாங்க. உண்மையிலே இந்த இடத்துல இருப்போம் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உண்மையாதான். அதுக்கப்புறம் ஹீரோ இவனோட கிளாஸ்மேட்டை பார்க்க அந்த இடத்துல அவங்களும் இவங்களை பார்த்து ஹாய் காமிக்க அந்த டைம் மியூகியும் ஹீரோக்கு வந்து பேட்ச் போட்டு விட மியூகி ஹாப்பியாவே கூடவே நம்ம ஹீரோட கிளாஸ்மேட் எல்லாருமே தான் கிளாப் தட்டுறாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஷீபாவும் இன்ஜினியர்ஸுக்கான கிளாஸ் நடத்தின்னு இருக்கான். என்னோட பேரு ஷீபா, நான் இங்க டெக்னிக்கல் ஸ்டாஃபா ஒர்க் பாக்குறேன். உங்களுக்கான ட்ரைனிங் அப்புறம் ஐடியாஸையும் நாங்க நிறைய சப்போர்ட் பண்ணுவோம் உங்களுக்கு. அப்போ ஒருத்தியும், நீ இன்ஜினியர்ன்றது நல்லா தெரியுது, ஆனா உனக்கு என்ன மாதிரியான இன்ஜினியர் பிடிக்குமா, எந்த மாதிரியான பொண்ணு பிடிக்கும், அதை நானும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கப்புறம் நம்மளோட ஜாப் நிரந்தரனால நம்ம ஒன்னா தான் இருப்போம், அதை பத்தி தெரிஞ்சுக்க வேணாமா? அந்த டைம் முன்னாடி நம்ம ஹீரோ மேல கிரஷா இருக்கணும். ஆஹா இமி, ஏன் அவகிட்ட இப்படி பேசுறீங்க? நீங்க தான் சூப்பரோ. ஆஹா, நீ தட்சையாவோட பேரை முதல் பேரே சொல்றியே, அப்ப உங்களுக்கு என்ன நடக்குது? உனக்கு பாய் ஃப்ரெண்டாவா? இல்ல அதெல்லாம் கிடையாது. ஆமா தானே சிசிகோ? ஆமா, நாங்க ஃப்ரெண்ட்ன்ற முறையில் தான் அவனோட முதல் பேரை சொல்லுவோம். அப்ப நீங்க 2 பேரும் கூப்பிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் தானே? இல்ல சிசிகோ அப்புறம் ஓனக்காவும் என்னோட பிரதரோட நண்பர்கள், அவ்வளவுதான். யப்பா, இதுங்களுக்கு நம்ம லெசன் நடத்தல வந்தா சொல்லி கொடுக்குறனே இப்படி பாடுபடுத்துதுங்க. சரி மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்றேன், எல்லாரும் கவனிங்க.
அதுக்கப்புறம் நம்ம மிசுகியும் தனியா நின்று இருக்க அந்த டைம் ஹீரோவை கிரவுண்ட்ல கேர்ள்ஸ் கிட்ட ட்ரைனிங் சொல்லி கொடுத்துன்னு இருக்கான். இன்னொரு பக்கம் அவங்களும் அவங்களோட கண்ணாடியை கேட்டுட்டு நிறைய ஆரா வரத சென்ஸ் பண்றாங்க. நான் அவங்களோட கண்ணு வந்து பாஸ்ட் எபிசோட்லயே சொல்லியிருப்பேன், அவங்களோட கண்ணு வந்து பவர்ஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸியாவே. அதன் வகையில் அவங்களோட கண்ணுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு கிளாஸ் கைட்லாம் பார்க்க ஏதோ ஒரு முக்கியமான பவர் அவங்கள நோக்கி வந்து பயமுத்துற மாதிரி அவங்க பார்க்க அது எந்த திசையை நோக்கி வந்ததோ அந்த திசையை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களும் ஸ்கூல் உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ரூம்ல இருந்து அது வெளியே வரதுனால அந்த ஆராவை ஃபாலோ பண்ணி அந்த ரூம் உள்ள போயிட்டு எட்டி பார்த்தா அந்த இடத்துல நம்ம மிக்கி ஹோவும் ஆன்மாக்களை வச்சு மேஜிக் கண்ட்ரோல் ட்ரைனிங் பண்ணின்னு இருக்கான். அப்ப இவ்வளவு மிக்கி ஹோ யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஆன்மாக்களை அமிச்சு அட்டாக் பண்ண பார்க்க அவன் பயப்படும் போது திடீர்னு வேற ஒரு ஆற வெளியில இருந்து அந்த ஆன்மாக்களை அழிச்சு இவ்வளவுக்கு காப்பாத்துது. யாருடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் சடனா வந்து காப்பாத்திட்டு இருக்கான். தட்சியா மிஹிகோ டென்ஷனா வரா, நான் உன்னை எதுவும் பண்ணல, நீ அவளை அட்டாக் பண்ண வந்தா நான் காப்பாத்தினேன் அவ்வளவுதான். இல்லடா தட்சியா, இது எல்லாமே என்னோட ஃபால்ட் தான், நான் தான் தேவையில்லாம அவளை அட்டாக் பண்ணிட்டேன், நான் எனிமி நினைச்சேன் இந்த மாதிரி பண்ணாதான் நீ தப்பா நினைச்சுக்காத. சரிடா எந்த விதமான ப்ராப்ளமும் இல்ல, மிசுகியோட ஹை பவர் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் பார்க்க முடியும், அதன் வகையில தான் அவன் பாத்துருப்பா. ஓ இந்த இடத்துல என்னடா பண்ற? இல்லப்பா என்னோட ஃபால்ட் தான், இந்த இடத்துல நான் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணிக்கிறேன். பை தி வே தட்சியா, நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. சரிடா அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல நீ என்ன பண்ணிருக்க, இது ஒன் ஆஃப் தி ஏசியன் மேஜிக் ஸ்பெல்ஸா, அதாவது ஸ்பிரிட் மேஜிக். கேட்டாமனு ஷாக் ஆயிட்டு, எனக்கு நல்லாவே தெரியுது உங்ககிட்ட இருந்து மறைக்க முடியாதுன்னு. ஆனா தட்சியா இதை இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் போது உனக்கு தெரிஞ்சிருக்கும், நான் வாட்டர் ஸ்பிரிட்டை பிராக்டிஸ் பண்றேன் சம்மனிங் மேஜிக் மூலியமா. வாட்டர் ஸ்பிரிட்டா? நீ எந்த மாதிரியான கலர்ஸ் கொண்டதை பார்த்த மிசுகி? என்னால் பார்க்க முடிஞ்ச கலர்ஸ் எல்லாமே ப்ளூ, பால் ப்ளூ, இண்டிகோ ப்ளூ. இது உன்னோட கலர்ஸ்ல பார்க்க முடிஞ்சதா? எப்படி உன்னோட கண்களுக்கு அந்த மாதிரி பவர்? அப்படி இவ கிட்ட போக அவளுக்கு ரொமான்ஸா வெக்க வந்தது. என்ன பண்றீங்க, அது ஒன்னும் அவ்வளவு பெரிய ப்ராப்ளம்லாம் இல்ல, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவளோட பவர் தான். சாரிப்பா என்ன மன்னிச்சிரு. ஆமா அவன் சொல்றது சரிதான், உன்னோட கிறிஸ்டல் ஐஸ் மூலியமா தான் அதை பார்க்க முடிச்சிருக்கோம். கண்டிப்பா என்ன மன்னிச்சிரு யோசிடா, உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. ஹீரோவும் மிக்கிஹோ கிறிஸ்டல் ஐஸ் கொண்டதை பத்தி உனக்கு தெரியுமா? தெரிஞ்சதுன்னா உனக்கு சொல்ல, அது சீக்கிரட்ல ஒண்ணும் இல்ல. மல்டிபிள் ஸ்பிரிட்டை ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஒவ்வொரு ஸ்பிரிட்டோட கலரையும் வெவ்வேறு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களுக்குள்ள இருக்க உண்மையான சென்ஸ் மூலியமா அவங்களால பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்சு உன்னால விசிபிளா அதை பார்க்க முடியாது, ஆனா உணர மட்டும் முடியும். அதாவது வைப்ரேஷன் தானே? சரியா சொன்னடா. நான் பிராக்டிஸ் பண்ண வரைக்கும் வேரியஸ் கலர்ஸை நான் உணர்ந்தேன் வைப்ரேஷன் மூலியமா. ப்ளூன்றது வாட்டரோட கலராகவும், ரெட்ன்றது ஃபயரோட கலராகவும் அது உணர்த்துது. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்பிரிட் எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய கண்ணு கொண்ட பவர்ஸ் எல்லாமே அபூர்வமானது, அதெல்லாம் கடவுள்கிட்ட இருந்தே கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு மியூசிக் தான் நீ சொல்ற அந்த ஆட்கள்ல ஒருத்தரா இருப்பாங்களே, அவளோட பவர் மூலியமா நீ எந்த விதமான ஆன்மாவையும் சீல் பண்ணி பிரசன்ட் பண்ண முடியும். சரிதான், ஆனா அதெல்லாம் நான் எப்பயோ முடிவெட்டுதான் இந்த அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு. பயப்படாத மியூசிக், நான் எதுவும் நல்லா பண்ண மாட்டேன். ஆனா கண்டிப்பா இவளோடது ரேரானதுதான். அதுக்கப்புறம் இவங்களும் 9th ஸ்கூல் காம்படிஷன் போறதுக்காக ரெடியா இருக்காங்க. பிரசிடென்ட் லேட்டா வர இவங்க எல்லாம் தயாரா இருக்காங்க. இது இவ்வளவு லேட் மயுமி, ஒரு நாள் தான் லேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசிப்ளினிக் கமிட்டியோட சேர்மனும் உள்ள போக பிரசிடென்ட் உள்ள போறது மாதிரி என்ன தட்சியா என் ட்ரெஸ் எப்படி இருக்கு, இதனால தான் இவ்வளவு லேட், நான் ஃபேமிலி எமர்ஜென்சி நினைச்சேன். விடுவி தட்சியா, அதை விட என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? உண்மையா சொல்ல போனா நல்லா தான் இருக்கு, ரொம்ப நன்றி. என்ன உனக்கு என்ன அபெக்ஷன் உருவாக்குதா இல்லையா? அந்த மாதிரி ஒரு அளவெல்லாம் எனக்கு உருவாக்கல, நீங்க கம்முன்னு உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப. இருறா கண்டிப்பா பாடுறா நீயே சொல்லுவ நல்லா இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தோட உள்ள போக்க இப்போ அவங்களும் கிளம்பி போயின்னு இருக்காங்க. பஸ் உள்ள ஒரே புலம்புறாங்க பிரசிடென்ட்டும். அப்ப ஏன் என்னோட ட்ரெஸ் நல்லா இல்லைன்னா என்னதான் அப்படி உங்களுக்கு நடக்குது ரெண்டு இந்த மாதிரி கேட்க, ஏன் இப்படி பேசுற? நீங்க பண்றதை பார்த்தா அப்படிதான் இருக்குது. அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட்டும், பிரசிடென்ட் நல்லா தானே இருக்கீங்க? நல்லா தானே இருக்கேன் அஞ்சோ, ஆனா நிறைய வேலை இருக்கு, கவலைப்படாதீங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம நீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கீழே இருக்க பாக்க, டேய் எங்கட பாக்குற வைஸ் பிரசிடென்ட், நீங்க ரொம்ப பாக்குறீங்க, என்ன இப்படி பேசுற? பர்டிகுலர் ஏதோ பாக்குற மாதிரி பிளாங்கெட் அவங்களுக்கு போறதுக்காக தான் வந்து அப்படின்னா நீயே வந்து போடு. இன்னொரு பக்கம் இதெல்லாம் டிசிப்ளினரி கமிட்டியோட சேர்மனும் என்னதாங்க ஆட்டம் போட்டுங்க பஸ்ல நிம்மதியா போற முடியல. எனக்கு ஏன்னா ரொம்ப டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு. ஆமா கே பார்த்தா என் கூட வருவான்னு பார்த்தா அவன் வேற பஸ்ல வந்து எனக்கு ரொம்ப கடுப்பாகுது. சரி டென்ஷன் ஆகாத, ஸ்பிளிட் ஆகி அவங்க வராங்க, அது என்ன வேறுபாடு. அதுக்கப்புறம் மியூசிக் போகும்போது இவங்க 3 பேர் கிட்ட பேசின இருக்காங்க. உனக்காவும் அண்ணன் நினைச்சா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு, அவன் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ற சூப்பரான ஆளு. ஆமா என் அண்ணன் உண்மையிலேயே கைண்டான பர்சன் தான், அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் திறமையான ஆளு அப்படின்னு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க ரெண்டும் ப்ரப்போஸ் பண்றத பத்தி யோசிக்குதுங்க. அதுக்கப்புறம் இவங்க முன்னாடி போக்க திடீர்னு ஒரு காரம் வந்து நிற்கும்போது எதிர் ட்ராக்ல இருக்க அந்த காரும் தடு மாதிரி இவங்கள நோக்கி விபத்துக்குள்ளாகிறதுக்கு வருது. அந்த டைம் கேனானோ இதை பார்த்துட்டு அங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த காரை பறந்து வர ஹீரோ இதை நோட்டீஸ் பண்றான். டிரைவர் பஸ் வளைக்க எல்லாருமே பயத்துல இருக்கு, அந்த கார் இவங்களை நோக்கி வருது. கேனானோ ஒரு பயங்கரமான ஸ்பெல்ல யூஸ் பண்ணி அதை வெடிக்க வைக்கலாம்னு பார்க்க எல்லாருமே தயாரா இருக்காங்க, அதை அடிச்சு தம்சம் பண்ணலான்னு. சேர்மனோ பைத்தியங்களா அமைதியா இருங்க, இந்த மாதிரி சொன்னால அதெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்க இதை பார்த்து முறைக்க. அதோட இந்த இடத்துல ஒரு சஸ்பென்ஸோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தா வளைக்கப்பட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன் வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போற வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த அனிமேவே கொஞ்சம் மேஜிக்கல் பேரும் கூட டெக்னாலஜி வைஸா நிறைய சொல்லியிருப்பாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு அதை நான் சுருக்கி உங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரியுற மாதிரி தான் சொல்லுவேன். நான் அப்படியே சொன்னா கண்டிப்பா புரியாது கைஸ், அதனாலதான். பட் கதை வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போகும். பட் ரிலாக் ஆகிற இடம் வந்து டெக்னிக்கல் வைஸா மேஜிக் ஸ்பெல்ஸ் எல்லாம் கலந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா சொல்லுவாங்க, அங்கதான் கொஞ்சம் இடிக்கும். அதனால யாரும் கோச்சிக்காதீங்க, கண்டினியூவா நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சு